ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டேமன் கிங் யூடியூப் சேனல். இந்த எபிசோடு சரியான எபிசோடு, மரணமான எபிசோடு, சரியான ஃபுல்ஃபில்லாக இருக்குது இந்த எபிசோடு. ஸோ லைக் போட்டு வீடியோ கொடுவாங்க. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா வந்து சில இடத்துல வந்து நம்ம இவர் மவுண்டன் சேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம மவுண்டன் சேஜ் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து 2 ட்ரெஷர்ஸ் கொடுப்பாரு. ஒன்று ஸ்டார்ட் அவர், அப்புறமா பார்த்தீங்கன்னா காட் ஆர்மர். இந்த ஆர்மர் வந்து லுக்னேட் சொல்கிறது உன்னால் கண்ணால் வந்து பார்க்கவே முடியாது, ஏன்னா உன்னோட பவரில் இனிமேல் கம்மியாக இருக்கணுன்ட்டு இந்த ஆர்மர் ஆஃப் ராபரி இதில் இருந்தால் இப்போ இருக்கிற சுப்ரீம் ஆர்மர்ஸாக பிரபலமாக சொல்லப்படுற எல்லா ஆர்மர்ஸுமே இதில் இருந்து உருவாக்கப்பட்ட ஆர்மர்ஸ் தான், இதில் இருந்து பிறந்த ஆர்மர்ஸ் தான் அப்படின்ட்டு அந்த இடத்துல உங்களோட செகண்ட் சீனியர். ஸோ இந்த ஆர்மர் அவருக்குமே வந்து கிடைக்கல, இது ரொம்பவுமே அற்புதமான விஷயம் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல சொல்லிருக்காரு, நீ வந்து இப்போ வேர்ல்டு மாஸ்டர் லெவலில் இருக்க, கரெக்டாக இதை விட வந்து நீ இன்னும் வந்து 1 மில்லியன் டைம்ஸ் உன்னோட பவர் அதிகப்படுத்தினா மட்டும்தான் அந்த ஆர்மரை உன்னால் வந்து பிரயோகிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம செகண்ட் சொல்லிட்டு இருக்க. நீ ஏதாவது சொல்லணுமா தேர்ட் பிரதர், மாஸ்டர்கிட்ட சொல்லுன்னு சொன்னோடனே ஹீரோ உடனே பறந்து போய் மாஸ்டர் ரொம்பவுமே நன்றிகள் அப்படின்னு நம்ம அப்புறம் பார்த்தோன்னா ஒரு சிரிப்பை போட்டு இந்த 2 ட்ரெஷரும் உனக்கு இருக்குதான், நீ இப்போதைக்கு பயன்படுத்துகிற மாதிரினா இன்னுமே உனக்கு சில ட்ரெஷர்ஸை தரமுறேன் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல இந்த 2வது ட்ரெஷர் வந்து கொடுப்பான், ரொம்பவே நன்றி மாஸ்டர் சொல்லுவான். அந்த இடத்துல எக்கச்சக்கமான சோல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இருக்கும். இந்த எல்லா சோல்ஸுமே வந்து ஹீரோ யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக நான் அவனுக்கு ஒரு ட்ரெஷர்ஸ் வந்து தர விரும்புகிறேன், ஸோ நீ என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு படகு, பெரிய லெவலான படகு, ஈவன் நம்ம வந்து மாஸ்டரே மவுண்டன் மாஸ்டர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உட்கார மாதிரியான படகு, அது மூலியம் வந்து பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா பயணிச்சிருக்க. அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் ரொம்பவுமே பெரிதானது, ரொம்பவுமே வந்து பிரம்மாண்டமானது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க இடத்துல அந்த போட்டே பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பீட், அந்த ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ என்ன நீ வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து ஹீரோ வந்து இருக்கான். அவனால் வந்து என்ன பண்ணுறதுல இது ரொம்பவே அற்புதமாக இருக்குன்னு பேசிட்டு இருக்க. அந்த இடம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே காஸ்மிக் எனர்ஜி ஃபியூஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து வேறு டிமென்ஷனில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குன்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீனியர் வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல ஹீரோட்ட. ஸோ வந்து எல்லா மனிதர்களும் தாண்டி எல்லா உயிர்களுமே அழியும் நிலைக்கு வரும், எல்லா பிளானட்ஸுமே வந்து மிளிரும் தன்மையை வந்து இறக்கும் அப்படின்னு வந்து மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அது லைட் ஸ்பீடாக இருக்கலாம், ஆனால் லைட்டை விட வருங்காலத்தில் இன்னும் ஸ்பீடாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காஸ்மிக் எனர்ஜி இது எல்லாமே மாறக்கூடியது அப்படின்னு நம்ம மவுண்டன் மாஸ்டரோட இடத்துல. ஏன் இந்த நெபுலாவில் வெறும் 9 நெபுலாஸ் வந்து இருக்குது தெரியுமா அந்த ஸ்டார் டவரில் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டார் டவர் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடியது, அந்த ஒவ்வொரு பால்ஸ்லையும் வந்து அப்சர்வ் பண்ணுறது. இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறதுனால சமநிலையம் வந்து இது வந்து பாதுகாத்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ இது ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் தான் உன்னால் அது யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ நான் உனக்கு கடைசியாக கொடுக்க போகிற ட்ரெஷர் அப்படின்ட்டு அவரும் ஒரு தட்டுவார். அந்த இடத்துல ஸ்டார் மேப்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் வந்து உருவாகுது இடத்துல. ஸோ இதுதான் அந்த ஸ்டார் மேப். ஸோ இந்த இடத்துல இந்த நெபுலாவில் மட்டும் காஸ்மிக் எனர்ஜி ஃபில் ஆச்சு அப்படின்னா அது ஒரு சீல்டு ஸ்டாராக மாறும். இந்த இடத்துல எக்கச்சக்கமான சீல்டு ஸ்டார் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டார் மேப்பில் வந்து இருக்கும். முதல்ல நான் உனக்கு வந்து ஒரு 100 சீலிங் ஸ்டார்ஸை வந்து தரேன் அப்படின்னு இருக்க. இந்த இடத்துல ஹீரோ பார்த்துருக்காங்க இந்த இடத்துல அவர் சொல்கிற இடத்துல. ஸோ இந்த இடத்துல காஸ்மிக் எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ணிட்டு தொடர்ந்து இது இப்படி ஆயிடுச்சுன்னா மொத்தமாக வந்து 16,135 சீலிங் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டவரில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாஸ்டர் சொல்லி முடிப்பார். ஸோ அந்த மேப்பு பறந்து வந்து ஹீரோ கிட்ட வந்து போகுது. ஸோ பறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட சைஸ் அந்த லெவலுக்கு அந்த குட்டி சைஸாக மாதிரி நம்ம ஹீரோட வந்து போகுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்பவுமே வந்து அற்புதமாக இருக்குது இந்த சீலிங் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ண. இப்போதைக்கு அவன் கண்ட்ரோல் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தான் கண்ட்ரோல் பண்ணான். அது அவனோட எந்த டெக்னிக் கூட வந்து கம்பைன் பண்ணுது. ஸோ இது வந்து என் வாய்ட் பிரேக்கிங் கிளாஸ் இது கூட கம்பைன் பண்ண அற்புதமாக இருக்கும். இது உண்மையிலேயே ஒரு சுப்ரீம் ட்ரெஷர் தான், தேங்க்யூ மாஸ்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவரும் ஒரு தட்டு தர அந்த போட்டும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா பழைய நிலைக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் எல்லாமே வர டவருக்கு வர அவரு சொல்லிருக்காரு இந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக வந்து உன்னோட கடமைகளையும் மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் உனக்கு சின்ன அடிஷனல் கிஃப்ட்ன்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெட்டல் பிளேட்ஸ் அது பார்த்தீங்கன்னா 9 ட்ரிபுலேஷன் சீக்கிரட்டான டெக்னிக், சுப்ரீம் சீக்கிரட்டான டெக்னிக் அது பதிஞ்சிருக்கிற அந்த மெட்டல் பிளேட்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட 3த்தையும் வந்து கொடுத்துருவாரு இதில். ஸோ அடுத்தடுத்து இருக்கிற மெட்டல் பிளேட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒன்றா சேர்த்து அப்படின்னா அதுலேருந்து சுப்ரீம் டெக்னிக்கை நீ வந்து ஆப்டெயின் பண்ண முடியும். உன்னோட பவர் இன்னுமே பயங்கரமாக வந்து அதிகமாகும், உன்னோட கடமையை வந்து நிறைவேற்று அப்படின்ட்டு அவரு சொல்லிருக்காங்க இதில். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தேன் நான். இந்த ஒரு மொமெண்ட் உன்னை பார்த்த மொமெண்ட்டை நான் வந்து என் மெமரியில் ஞாபகம் வச்சுக்கிறேன். ரொம்பவுமே நன்றி மாஸ்டர் அப்படின்ட்டு அவரு அந்த இடத்துல மறைஞ்சு போக. ஸோ இந்த மாதிரி வந்து ஜூனியர் பிரதர் எனக்குமே நிறைய வேலைகள் இருக்குது, நானும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, நீ உங்களோட கடமைகளை நிறைவேற்றுவேன் எனக்கு நம்பி இருக்குது. ஸோ நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம் அப்படின்ட்டு அவரும் அந்த இடத்துல மறைஞ்சு விட. ஸோ ஹீரோக்கோ சரியான ஹாப்பி ஆயிடுச்சு இந்த இடத்துல. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ சொல்கிறான் 6,000
வருஷமாக நான் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆக்டர் வந்திருக்கோம். ஸோ என்ன நெகோசியேஷன் புரியுதுருக்கா இன்னொன்று எழுதிருப்பேன் இடத்துல. ஸோ அந்த லூசி ஃபேமிலி நமக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து பண்ணிடுங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி ஃபைட் பண்ணுவேன், நான் பார்த்துப்பேன், நீங்கள் இல்லாத நேரத்தில் நம்ம ஃபேமிலி அப்படின்னு இருக்கேன். ஸோ ஹீரோக்கு இதை பார்த்தோன்னா என்னன்னே புரியல, என்ன தான் நடக்குதுங்க. நான் வந்து நிறைய மூமெண்ட்ஸை பார்த்து நான் இந்த 6000 வருஷத்தில் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் மொத்தம் என் ஃபேமிலி நோக்கி போனோம், என்ன நடந்துக்கிட்டு நான் கண்டுபிடினா அந்த இடத்துல இன்னொன்று நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். கத்துறதோடு பார்த்தா இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனுக்கு வந்து வரான். அடுத்த சீனில் ஹீரோ பார்த்தினா வந்து அவன் வந்து எர்த்துக்கே வந்துடுறான் இந்த இடத்துல. ஸோ எர்த்தையே வந்துட்டு அவன் ஃபேமிலி ரொம்ப நாள் கழிச்சு வீட்டை வந்து பார்க்குறான். ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய பையன் பிங்கு பார்த்தீங்கன்னா ஜன்னலே ஒரே குத்து அவன் டென்ஷன் இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ பின்னாடி இருக்கா, அவனுக்கு நம்பவே முடியல. அவன் ஒரு நிமிஷம் ஷாக்கே உறைஞ்சி பார்த்துட்டு இடத்துல அப்பா அப்படின்னு அவனும் சுயன் வந்து கட்டுப்பிடிக்க அவன் ரொம்ப அழுத்தி விட்டு, டேய் என்னடா ஆச்சுமா அவனை, ஏன்டா என்னதான் நடக்குதுங்க இருக்க. அப்பா ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துட்டீங்களா, நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு அவனை சொல்லலாம். இந்த இந்த லூசி ஃபேமிலியோட 6 நெகோசியேஷன் முடிஞ்சுப்பா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது நெகோசியேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி நிறைய யூனிவர்ஸ் நிறைய பிளானட் நடுவில் வந்து பரவ ஆரம்பித்தோம். நம்மளோட பிஸ்னஸ் நல்லா பிச்சுட்டு வந்து எல்லாருமே நம்ம ஃபேமிலி பார்த்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. நம்ம ரிசோர்ஸஸ் வந்து அபகரிக்கவும் ஆரம்பித்தாங்க. அதில் ஒன்று தான் அந்த லூசி ஃபேமிலி. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிங் லெவல், இம்மோர்டல் கிங் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து லீடராக இருக்காரு. அவனுங்க நம்ம மொத்த ரிசோர்ஸும் பறிக்க பார்க்குறானுங்கப்பா அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்லிடுறான். ஸோ ரொம்ப காலத்துக்கு நம்ம ஸ்லேவர்ஸை காப்பாற்ற போனால் லூசி ஃபேமிலி சேர்ந்த ஒரு எதிரி அவனுங்களை பார்த்தனா வந்து நம்ம ஆளுங்க கொண்டுட்டாங்க. அதை ஒரு காரணமாக வச்சு நம்ம மொத்த சொத்தையும் எழுதி கேட்குறானுங்க. அவனை அம்மா அந்த நெகோசியேஷன் தான் வந்து போயிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன தைரியம் தான் ஒரு கிங் என்ட்ரி லெவல் இருக்கிறவன் என் ஃபேமிலிகிட்ட பிரச்சனை பண்ணுவான்னு ஹீரோவும் வெறி கொண்டு டென்ஷன் ஆவேன். இதுக்கப்புறம் தான் இந்த எபிசோட பீக்கில் எடுத்துகிட்டு போகிறானுங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் நடக்கிறதுல பொருளின் கேட்குறா, உன்னோட 90% சொத்துக்களை வந்து எங்களுக்கு கொடுத்துரு, அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை மறந்துடுறேன்னா. ஸோ பின்னாடி ஹீரோ நடந்து வர ஆரம்பிச்சிட்டான். சுத்திக்கிற காட்ஸ் எல்லாம் மிரண்டு போகிறானுங்க இடத்துல. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா இதை உணராமல் அவளை பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் சொத்து எழுதி கொடுத்தோன்னா சுத்திக்கிற எல்லாரும் ஹீரோ காலையில் வண்டியே வந்து போடுறாங்க இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே பாஸ் அப்படின்னு நம்ம 2 கார்டியன்ஸ் வந்து வணக்கி வைக்க, நம்ம இன்னொருக்கா ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ பார்த்தோன்னே வந்து அவளுக்கு வார்த்தையே வரல. இதை கேட்டேன்னு என்னடா பாஸ்ன்றீங்க, ஓ கட்சி மாற போறீங்களா அப்படின்னு அவளும் சிரிச்சிருக்கா. ஒரு நிமிஷம் ரியலைஸ் ஆகுது அவனுக்கு பாஸ்ன்னு கூப்பிடணுங்களா, ஒரு வேலை இது லூஃபிங்கா இருக்குமோ அப்படின்னு பாடத்துல மிரண்டு வைத்திருவேன். கொய்யால ஹீரோ சைடில் நின்று இருப்பான் பாருங்க. ஹீரோ சொல்ற இந்த இடத்துல லூசி ஃபேமிலி இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் நீ வருவான் நான் எதிர்பார்க்கலையே அப்படின்ட்டு ஹீரோ நடந்தவரை அவளுக்குலாம் உயிர் பயம். நீ சாவலையான்னு கேட்க வர நீ அப்படின்ட்டு நின்றுற அந்த இடத்துல உடனே பார்த்தா யூஎன் கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ ஃபெங்குன்னு அழுகுறா. நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, நீ வந்து இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்தல, எல்லா பிரச்சனையுமே ஏன்ட்ட விட்டுற யூயூன் அப்படின்னு காமா சொல்லிட்டு ஒரு திரும்புவான் பாருங்க. திரும்பி அவங்கள்ட்ட பேசுகிறதுல சரி ஓகே நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு இல்லை, இந்த கேவலமான விளையாட்டு எல்லாமே நிறுத்துக்குன்னா இல்லை நீ லூஃபை நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேளு, நான் வந்து அது வந்து மீன் பண்ணவில்லை, நான் அந்த பிரச்சனை முடிக்க தான் பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்கேன், இதுக்கு மேலே நீ சொல்கிறதுலாம் நான் நம்புவேன் நினைக்கிறியா அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு முறைச்சுப்பான் பாருங்க. முறைச்சிட்டு ஒரு சின்ன அட்டாக் தான், அவள் இன்ஸ்டண்ட்டாக அந்த அட்டாக்ல அழிஞ்சே போயிடறான். இது விர்ச்சுவல் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால உண்மையான உடம்பையில் இன்ஸ்டண்ட்டாக ஹீரோ கொண்டுறான். அவன் சொல்லிருக்கான் இதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் போகணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு இது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு இது உங்களிடம் இப்போ பார்க்கறது விர்ச்சுவல் யூனிவர்ஸாக இருக்கவே நீங்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கீங்க, ஆனால் அடுத்த டைம் உங்களை பார்த்தேன் அப்படின்னா பேசிட்டு இருப்போம் இவ்வளோ ரிவைவ் ஆகி வந்துடுவான். அவங்ககிட்ட போயிட்டு வந்து நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல நீங்கள் பண்ண இந்த கேவலமான விஷயம் எல்லாமே இதோட முடியுது, இந்த டிஸ்கஷன் இதுக்கு மேலே உனக்கு நடக்கணுமா அப்படின்ட்டு அவனுக்கு கேட்டு பேச ஆரம்பிக்கிறதுல நீ போய் என்ன பண்ணுறேன்னா வந்து உங்களோட லார்ட் லூசி ஃபேமிலியோட லார்ட் அந்த கிங் இருக்கான் பார்த்தியா, ஸோ ஜியான் அவங்ககிட்ட போய் நான் சொல்கிறத அப்படியே சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் எனக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு பதில் எனக்கு வேணும், அந்த பதில் மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா லூசி ஃபேமிலி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக அமைப்பான ஹோமிங் அதில் பார்த்தா வந்து என்ட்ரி வந்து கொடுக்க வந்து ஒத்துக்கிட்டாரு. இப்போ அதில் என்ன விஷயம்னா 2 விதமான என்ட்ரி அவனுக்கு வந்திருக்கும். ஒன்று யாங்கா போகலாம், இன்னொன்று லூஃபெங் அப்படின்னு இன்னொரு விதத்தில் போகலாம் அப்படின்னு 2 விதமான ஐடென்டிட்டி எனக்கு வந்து ஹோமிங்லேயே இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறமா என்னோட ஏப் கிங் மாஸ்டர் அவரை போய் நான் பார்த்தேன், மாஸ்டர் உங்களுக்கு 3 மில்லியன் வரத்தான சரக்கு வேணும் வந்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ ஷேலா ஸ்டாரை இந்த இடத்துல நானுமே ஸ்டாப் பண்ணுறேன். தட் மீன்ஸ் அடுத்த எபிசோட் நான் இப்போ போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு மாசான ஃபைட் சீன் வரும், பாதியில் நிறுத்திடுவானுங்க. ஸோ சொல்கிறேன் அடுத்த பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இவர் நம்ம 7 ஸ்வாட் கிங் இருக்காரு அவருக்கு நம்ம ஹீரோக்கு சண்டை வர மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிருக்கும், ஃபுல் சண்டே காட்ட மாட்டானுங்க. ஸோ அதனால் அந்த எபிசோட போட்டு அடிச்சப்போ எப்படா அப்படின்னு விருப்பத்தை நான் விரும்பலை. ஸோ இந்த எபிசோடு இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து கண்டிப்பாக நான் ஷேலா ஸ்டாரை கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணுற ரேஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் பிடிடிஹெச் போகல. ஆனால் பிடிடிஹெச் போட்டிருந்தாலுமே இந்த எபிசோடில் வந்து அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்திருக்காது.
அப்படிங்கிறத வந்துச்சா இல்லையா, இது எப்படி இருந்துச்சு இந்த எபிசோடு, வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா, ஒரேடியாக பார்த்து நல்லா இருக்கா, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் எல்லார் கமெண்ட்காக காத்துட்ருக்கேன். ஓகே பாய் பாய். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டு போங்க. பாய். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம், உடம்பு ஹெல்த்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அக்கறை வச்சு கேட்ட எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. ஓகே பாய். தேங்க்யூ.